Thank you.
உதித்து குணத்தை வளர்க்கும் நீளத்தில் நீ கட்ட தளத்தில் நீ கொத்து மனத்தில் தகவலித்து தக குணத்தை தக வளர்க்கும் தக நீளத்தில் தக நீ கட்டு தக தளத்தில் தகவி கொத்து மனத்தில் உதித்த குணத்தை வளர்க்கும் நிலத்தில் நிகழ்ந்த தளத்தில் நிகழ்ந்த மனத்தில் உதித்த குணத்தை வளர்க்கும் நிலத்தில் நிகழ்ந்த தளத்தில் நிகழ் பொடி போற்று நாட பொன்னி மகிழம் கவி சிந்து நாமதாசன் சொல் ததம் தத்த சோந்தன் ததம் ததிகிடதம் 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 ததம் தத்த சோந்தன் ததம் ததிகிடதம் 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 ததம் தத்த சோந்தன் ததம் ததிகிடதம் 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 திங்கிடதம் 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 ஆற்றலின் பிறப்பிடமாக வருகிறது அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்க கசரர கற்றதை கற்றப்பின் இருக்க அதற்கு தகை என்று முறையோடு நூலை கற்ற அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தை விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஊர் பெரியோர்களுக்கு விழா கண்டியார்களுக்கும் இங்கே எங்களுக்காக தெளிவாக ஒளிபரி கேட்க கொண்டிருக்கும் கிருஷ்ணா ஒளிபரிக்கு உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் நன்றிகளந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். பிடி ராஜவேல் அவர்கள் சார்பாக ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கி பெருமை சேர்த்தமைக்காக என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பயங்கரமான மழை பெஞ்சாலும் அந்த புயலே அடித்தாலும் நாடகம் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடு வசதியும் செய்து நாங்கள் நாடகத்தை பார்ப்போம் அப்படின்னு வந்தோன்னே இவ்வளோ சீக்கிரமாக ஒரு அழகான ஒரு வசதி ஏற்பாடு பண்ணி ரசிகர்கள்லாம் பார்க்கும் வண்ணமாக ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்த நமது ஊர் கிராமத்தார்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒருவேளை பெருசாக மழையே பெஞ்சிருந்தாலும் நாடகம் தடையில்லாமல் நடக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பார்த்தோன்னே ஏன்னா மதுரையிலேருந்து வரும்பொழுது பயங்கரமான மழை,
இங்கே வர்ற வரைக்குமே மழை. ஆக அப்படி ஒரு மழையிலும் இன்று வரண பகவான் ஏதோ வழிவிட்டு நமக்காக இந்த நாடக நிகழ்வுக்காக இப்போ மழை பெய்யாமல் இருக்குது. ஆமாம், முடிஞ்சோன்னா நல்லபடியாக மழை பெய்யட்டும். ஆக அப்பேற்பட்ட வகையிலே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெடிக்கு துணை திருமண மலர்பாதங்கள் மேமை குன்றாத மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை இவன் பன்னிரதோடும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் சிங்கோடான் மயூருமே என்று அந்த முருகப்பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றிவேலனை வேல்முருகனை கந்தனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாதனை வணங்கிவிட்டு அதன் பிறகாக எங்க அப்பா என்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்பியிருக்கார். முருகனை வணங்கலாம். வேலுண்டு வினை இல்லை, மயிருண்டு பயமில்லை, குகனுண்டு என்னாலும் குறைவே இல்லை, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று சொல்லி திருநீர் அணிவாருக்கு மேவ வராதே வினை அப்படின்னு சொன்னது போல ஆக வேல் பிடித்தவன் காலை பிடித்தால் வினையே வராது என்பது சத்தியமான உண்மை. அப்பேற்பட்ட கந்த பெருமானை வணங்கி அதன் பிறகாக வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவட்டம்மை தோன்னெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் சுற்றி வந்த பகைவட்டம்மை தோன்னெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல் ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல் மோதி கந்த குன்றளித்த சக்திவேல் மூவர் தேவன் வாழ்த்த வந்த வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோழெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் தெய்வம் உண்டு என்று சொல்லும் சக்திவேல் தெய்வ பக்தி உள்ளவருக்கு கை கொடுக்கும் வீரவேல் தெய்வம் உண்டு என்று சொல்லும் சக்திவேல் தெய்வ பக்தி உள்ளவருக்கு கை கொடுக்கும் வீரவேல் ஏத பின்பு மீண்டும் கண்டம் கையில் வந்த நின்றவேல் ஏத பின்பு மீண்டும் கண்டம் கையில் வந்த நின்றவேல் எங்கும் வெற்றி அதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் காணும் எங்கள் சக்தி வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோழெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் வெற்றிவேல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி எனும் சிற்றூரை பரிபாலனம் செய்தவரும் நம்பித் தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வழி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குல விளக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கிணங்கு என்னுடைய அருமை தந்தையார் முருகப்பெருமானுக்காக திணை விதைத்து திணை பயிர்களை பறவைகளை சேதாரம் செய்து விடா வண்ணம் கண்ணும் கருத்துமாக ஆணோளம் சோ என்று பறவைகளை விரட்டி வாருங்கள் என்று திணை கதிர்களை எல்லாம் பறவைகளிடமிருந்து காத்து அதை முருகப்பெருமானுக்காக கொண்டு செலுத்தி அபிஷேகத்திற்காக கொண்டு போய் செலுத்தணும் அப்படின்றது அப்பாவினுடைய அன்பான வேண்டுகோள் கட்டளை. அதற்கு எனக்கு நான் வந்துவிட்டேன். எனக்கு துணைக்காக தோழிகள்லாம் வராங்க. கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். தோழி ஒருத்தி வரா, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை வராங்க. ரொம்ப அழகா இருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பா, இல்லை அழகா இருப்பா. பெண் மாதிரியே தன்னை உருவகப்படுத்தி கொண்டு ரொம்ப அழகான ஒரு தோழி வருகிறாள். தோழிகளை அழைத்துக் கொண்டு கந்தனுக்காக விதைக்கப்பட்ட திரைக்கதிர்களை அறுவடை செய்து காவலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். முருகனுக்காக காவல்னு சொன்ன உடனே மற்ற மகிழ்ச்சி. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம் என்று குவளையத்தில் வாழக்கூடிய பக்தர்கள் எல்லாம் போற்றி துதிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகன் மட்டும்தான். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரையில் அஞ்சேல் என வெயில் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இனக்கில் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார்முன் என்று சொன்னது போல முருகா என்ற அந்த ஒரு நாமம் போதும் இந்த கலியுகத்தில் நாமெல்லாம் பயன்பெறுவதற்கு. ஆக எங்கெல்லாம் மலை இருக்கும் அங்கெல்லாம் நிச்சயமாக முருகருக்கு ஒரு கோயில் இருக்கும்.
குன்றக்குடி முருகருடைய கோயில் தான், மருதமலை முருகருடைய ஆலயம் தான், சென்னிமலை முருகன் கோயில் தான், தேனிமலை முருகன் கோயில் தான், கழுகுமலை முருகன் கோயில் தான். எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் நிச்சயமாக முருகன் இருப்பான். குறிஞ்சியினுடைய கடவுளாக விளங்கக்கூடியவன் முருகன். தமிழர்களுக்கென்ற தமிழுக்கென்ற தனிப்பெரும் தெய்வம்னா முருகன் தான். எத்தனையோ மொழிகள் உண்டு, எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. எந்த ஒரு மொழிக்குமே தெய்வம் கிடையாது, எந்த ஒரு தெய்வமுமே மொழிக்கு தெய்வமாக கிடையாது. ஒரே மொழி ஒரே தெய்வம் அப்படின்னா தமிழ் முருகன் தான். இது இரண்டும் ஒன்று அப்படின்றதற்கு பல இடங்களில் பல சான்றுகளை முருகன் இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார். அருணகிரிநாத சுவாமிகளை பாடுகிறார். முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முந்தர் மனைவாசல் தேடி தேடி உழலாதேன்னு பாடியது போல முந்து தமிழ் மாலையாக விளங்கக்கூடிய தமிழுக்கு தனிப்பெரும் கடவுள் முருகன். அப்பேற்பட்ட தமிழ் தெய்வமாக இந்த தரணி போற்றக்கூடிய இறைவனாக விளங்கக்கூடியவன் ஆறுமுக பெருமாள். முருகா என்று அழைத்தால் நமக்காக 2 கரங்கள் அல்ல 12 கரங்கள் இருக்கு காத்து ரட்சிப்பதற்காக. அப்பேற்பட்ட 12 கரங்களுக்கு சொந்தக்காரன் ஆறுமுகன். இந்த உலகம் உய்வதற்காக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரித்தவன், அமரர் எழுதித்தவன், தேவாதி தேவர்களை சிறையிலிருந்து மீட்டவன், சூர சம்ஹாரம் செய்த சுப்பிரமணியன். அப்பேற்பட்ட ஆறுமுகனுக்காக நிகழக்கூடிய காவல் சிறப்பாக செவன நடப்பதற்காக இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவள் உமையன்னை ஆதிபராசக்தி. உலகத்தை ஈன்ற பின்பும் கன்னியாக விளங்குகின்ற அம்பிகை. இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, எங்கள் பாண்டிய நாட்டின் பேரரசி, மதுரையை அரசாளும் அங்கையருக்கு அரசி, அங்கையர் கண்ணி, மனோன்மணி தடாதக நாச்சியார் அன்னை மீனாட்சி. அப்பேற்பட்ட அம்பாளை அவளுடைய திருவடியை தொழுது அதன் பிறகுதான் காவல். வேப்பிலை வேப்பிலை வெக்காளிகமன் வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை பன்னாரிகமன் வேப்பிலை, கத்தி போல் வேப்பிலை காளிகம்மன் வேப்பிலை, எட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரிகள் வேப்பிலை, மாறி மகமாயி வடிவான வேப்பிலை, நீலி திருசூலி உருவான வேப்பிலை, வேப்பிலை 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 பன்னாரிகமன் வேப்பிலை, கத்தி போல் வேப்பிலை காளிகம்மன் வேப்பிலை, ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரிகள் வேப்பிலை, மாறி மகமாயி வடிவான வேப்பிலை, நீலி திருசூலி உருவான வேப்பிலை. மாம்பு ரதம் ஏறி பார்வதி நீ வாருமம்மா, வேம்பு ரதம் ஏறி வித்தகி நீ வாருமம்மா, முத்து ரதம் ஏறி முத்தாளம்மா வாருமம்மா, தங்க ரதம் ஏறி தாயாரே வாருமம்மா, காட்டில் வீற்றிருக்கும் நாகரத்தினமே, பார்க்காட்டில் பொழுதிருக்கும் கால கற்பகமே, மூட்டிக்கையிலே ஒளிக்குதடி வேத மந்திரமே, பார்க்கையிலே தெரியுதடி கோடி அற்புதமே, மாறி மகமாகி வடிவான வேப்பிலை, நீலி திருசூலி உருவான வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை பன்னாரி வேப்பிலை 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 வேப்பிலை. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நாகம் போல் ஆடி நவகாலிகை வாருமம்மா, பம்பை சத்தம் கேட்டு பார்வதிகை வாருமம்மா, சாம்பிராணி வாசகி சடதிகை வாருமம்மா, சமயபுரமாறி சங்கரிகை வாருமம்மா, ஆயிரங்கள் பார்த்திருப்பாள் ராஜகாளிதான், அண்டங்களை காத்திருப்பாள் வீரகாளிதான், மீண்டும் வரம் கொடுத்திடுவாள் மீத வள்ளிதான், வேப்பிலையில் குடியிருப்பாள் ஞான வள்ளிதான், மாறி மகமாகி வடிவான நீலி திருசூலி உருவான வேப்பிலை 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 கத்தி போல் வேப்பிலை காளிகம்மன் வேப்பிலை, ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரிகள் வேப்பிலை, மாறி மகமாயி வடிவான வேப்பிலை, நீலி திருசூலி உருவான வேப்பிலை, மாறி மகமாயி வடிவான வேப்பிலை, நீலி திருசூலி உருவான வேப்பிலை. அகதனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தருவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும்
அன்பர் என்பவருக்கே கடம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை இன்று அபிராமி பட்டர் பாடியது போலே மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, சீர்காழியிலே திருநிலை நாயகியாக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திருவாடானையிலே சிநேகவழி அம்மையாராக, காளையார் கோயிலிலே சுவர்ணவழி தாயாராக, திருப்புவனத்திலே சவுந்தர நாயகியாக, மதுரை மடப்புறத்திலே எந்தாய் பத்ரகாளியம்மனாக, ஆனைமலையிலே மாசாணியம்மனாக, திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக, திருவண்ணாமலையிலே உண்ணாமலை தாயாராக, காளியாக, நீலியாக, சூழியாக, அங்கையர்கண்ணியாக, அகிலாண்டேஸ்வரியாக, அழகு நாச்சியாக, இந்த உலகத்தை ஆளுகின்ற மாபெரும் சக்தி அன்னை பராசக்தி அப்பேற்பட்ட சக்தியின் மூலமாக 6 முகங்களும் ஒரு முகமாக இணைக்கப்பட்ட முருகர் சண்முகன் அப்படின்னு பெயர் பெற்றார். இங்கே கூட ரொம்ப அழகா அம்பாள மீனாட்சி, காமாட்சி, கருமாரின்னு தனித்தனியாக காட்டுறாரு மின் விளக்குல. மீனாட்சியாக இருக்கும் பொழுது கையில தோல்ல கிளி இருக்கு, காமாட்சியாக உருமாறும் பொழுது கையில கரும்பு இருக்கு. அப்புறம் அன்னை ஒரு கருமாரியாக உருமாறும் பொழுது தன்னுடைய கையிலே வாழ் வச்சிருக்கா, வாளோடு சேர்த்து சூலமும் இருக்கு. ஆயுதங்கள்லாம் தெய்வங்கள் கையில் இருக்குன்னா எதற்காக? அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைவர செய்வதற்காக. காமாட்சி அம்மன் கையில் கரும்பு. இப்போ மீனாட்சியினுடைய தோல்ல கிளி இருக்கும், எல்லாருக்கும் தெரியும், படங்களில் பார்த்துருப்போம். கோயிலில் நேரடியாக அம்பாளை பார்த்தோம்னா தோளில் ஒரு கிளி. இந்த கிளியினுடைய பெயர் வாக்வாகினி என்ற தேவதை. அது தோளிலே அமர்ந்து பக்தர்கள் எல்லாம் என்ன வேண்டுதலை போய் சொல்கிறாங்களோ அந்த வேண்டுதல்களை எல்லாம் அவர்கள் சென்ற பிறகும் இந்த பக்தன் வந்தா இந்த வேண்டுதலை சொன்னா அப்படின்னு சொன்னதை சொல்லி அன்னைக்கு நினைவூட்டுவதற்காக. அவளுக்கு என்ன மறந்தா போயிடும்? இல்லை கவனிக்காம தான் இருந்தாலும் வேண்டுதல்களை நினைவுபடுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பதற்காக சொல்லதை சொல்லக்கூடிய கிளியாக தன்னுடைய தோளிலே அமர்த்திய வண்ணமாக அன்னை மீனாட்சி காட்சி கொடுக்கிறாள். ஆக மீனாட்சியுடைய தோளில் கிளி இருக்கு, ஆண்டாள் கிட்டையும் கிளி இருக்கு, முருகப்பெருமானுடைய செங்கோல் கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிளி இருக்கும். இந்த கிளிகளுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? இதெல்லாம் யாரு, எப்படி இந்த கிளிகள் எல்லாம் உருவானதுன்றதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய புராண வரலாறே உண்டு. அடுத்து அன்னை காமாட்சியுடைய கையில கரும்பு. கரும்பு அப்படின்னா கரும்பு வச்சிருக்கக்கூடிய ஒரே சித்தர் யாருன்னா பட்டினத்தார் தான். பட்டினத்தடிகள் தான் தன்னுடைய கையிலே கரும்பு தாங்கி வனமாக இருப்பார். ஆனால் தெய்வங்களிலே கரும்பு வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அன்னை காமாட்சி. அடுத்து கரும்பு முதல்ல யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னா மன்மதன் கிட்ட தான் கரும்பு வில்லு இருக்கும். மன்மதன் என்பவன் இந்த உலகிலே சிற்றின்பம் என்பதை உருவாக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்திலும் அவன் இல்லைன்னா அந்த உலகத்தினுடைய உற்பத்தியே கிடையாது. அப்படி வில் அம்பை, அதாவது கரும்பு வில்லை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா அவர் மன்மதன் தான். ஆனால் அங்கே இருக்கிற கரும்பு அன்னை காமாட்சியினுடைய கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்குது. இப்போ எல்லா தெய்வங்கள் கையிலே ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க. கோயிலுக்கு போகிறோம், தெய்வங்கள் கையிலலாம் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ எப்படி ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க, வழங்குறோம், வழிபாடு செய்கிறோம், வந்துடுறோமே தவிர அது ஏன், இது எதற்காக அப்படின்ற ஒரு யோசனையே வருதில்லை. இப்போ ஒரு புது பழக்கம் இருக்குண்ணே. எப்படி? இந்த கோயில் எல்லாம் மலை கோயில்கள்லாம் இருக்குல்ல, மதுரை அழகர் கோயில் கூட எடுத்துக்கோங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில ஒரு ஓரமாக கல் அடுக்கி வச்சிருப்பா, தெரியுமா? இந்த கல் அடுக்கி வச்சு யாரோ பொழுதுபோக்குக்காக பண்ணாதான் என்னன்னு தெரியல. இந்த அடுக்கி வச்ச கல்லை இங்கே அடுக்கி வச்சா வீடு கட்டலாமா, அப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டால் கல் இங்கே அடுக்குனா வீடு கட்டலாம் அப்படின்னு. எனக்கு ஒன்று புரியலை. அங்கே கோயிலில் போய் கல்லடிக்க வச்சா சாமியே நிலம் வாங்கி நமக்கு வீடு கட்டி தருவாரா என்ன? முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. நோக்கம் நம்முடையது, ஆக்கம் ஆண்டவனுடையது. எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் எதற்கான உழைப்புமே இல்லாமல் இறைவன் தானாக நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கணும். காட்டுறதையும் ஊட்டாதில்ல, காட்டி தான் விடும், ஊட்ட செய்யாது. ஆக இதெல்லாம் நம்மளுடைய முயற்சியால் நடக்கிற ஒன்று. அப்போ ஒருவர் செய்வதை பார்த்து இவர் ஏன் செய்கிறாரு, எதற்காக அப்படின்ற முன் யோசனையே இல்லாமல் அதை நாம் செஞ்சிடறோமே தவிர அந்த யோசனை வரமாட்டேங்குது. இப்படி தான் ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு சாமி கும்பிட போனாராம். சரி, ராமேஸ்வரம் முழுக்க கடல்ல முதல் முறையாக அப்போ தான் சாமி கும்பிடவே போகிறார் ராமேஸ்வரத்துக்கு. மஞ்சள் பை நிறைய பணம் வேற வச்சிருக்காரு கையில. போய் எப்படி கும்பிடணும் என்னன்னு தெரியல. அங்க கேட்டிருக்கிறாரு, கடல்ல போய் குளிங்கிட்டாங்க. கையில மஞ்சள் பைய வச்சுக்கிட்டு பையில பணம் இருக்கு. யாருக்கிட்டையும் கொடுக்கலான்னா முன்ன பின்ன தெரியாத ஊருக்கிட்ட யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. என்ன செய்யறதுன்னு பார்த்தாரு. கடல்ல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வந்துச்சு. நாம போய் குளிக்கிறதுக்கு முன்னே இந்த பணத்தை யாருக்கிட்டையும் கொடுக்கணும், நம்மளே குழி தோண்டி புதைச்சி வச்சிடலாமே அப்படின்னு கரையிலிருந்து கொஞ்சம் தூரத்துல கரை ஓரமா ஆழமா குழி தோண்டி உள்ள புதைச்சிட்டார். இப்ப குளிக்க போறவருக்கு ஒரு யோசனை, நம்ம வாட்டுக்கு குளிக்க போயிடுவோம், பார்த்தா எங்கன புதைச்சோன்னு எப்படி அடையாளம் தெரியணும்ல அப்படின்னு புதைச்ச இடத்துல மண்ணை கூம்பு மாதிரி குமிச்சு வச்சுட்டு போயிட்டார். போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு மேலே பார்த்துருக்காரு, கரை முழுக்க அங்கங்க மண்ணு கும்பா குமிச்சு வச்சிருக்கு. என்னன்னு பார்த்தா ராமேஸ்வரம் அந்தவங்க போற என்ன பண்ணியிருக்காங்க, இவர் குமிச்சு வச்சதை பார்த்துட்டு ராமேஸ்வரம் கடலுக்குள்ள இறங்கணும்னா இறங்குறதுக்கு முன்னாடி கரையில மண்ணை குமிச்சு வச்சுட்டு போகணும் போலப்பா அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சாங்களாம். இந்த மாதிரி ஒன்றை செய்வதற்கு முன்னாடி முன் யோசனையே இல்லாமல் செய்யாம ஒவ்வொரு தெய்வங்களும் தன்னுடைய கையிலே ஆயுதங்களும் ஒவ்வொரு பொருளையும் வைத்திருப்பதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தத்துவமே உண்டு. இப்போ விநாயகருடைய கையில பார்த்தீங்கன்னா அங்குசம் வச்சிருப்பார். அங்குசம் யாருக்கிட்ட இருக்கும்னா யானை பாகன் கையில தான் அங்குசம் இருக்கும். ஆனா
விநாயக பெருமான் கையிலே அங்குசம் வச்சிருக்கார். யானை என்ற அந்த ஒரு மிருகத்திற்கு மதம் ஏற்பட்டால் அதை அடக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் தான் அங்குசம். ஆனால் விநாயக பெருமானும் தன்னுடைய முகமோ யானை முகம், அவனுக்கு 5 கரம். அப்பேற்பட்ட யானை முகம் கொண்ட விநாயக பெருமான் தன்னுடைய கையிலே அங்குசம் வைத்திருப்பதின் காரணம் என்ன? விநாயகன்னா அவருக்கு ஈடு இணையே கிடையாது தலைவர்கள். நாயகன்னா தலைவன், வீணா தனக்கு மேல் தலைவன் அற்றவன் அப்படின்னு பொருள். விநாயகன்னா இருக்கிறதுலே அவர் தான் மிகப்பெரிய தலைவர், கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி. ஆக அவருடைய முகம் யானை முகம். ஆக தன் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கையிலே அங்குசம் வச்சிருப்பது தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு மதம் அப்படின்னா வெறின்னு ஒரு பொருள் உண்டு. ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒவ்வொரு வகையில் ஒரு மதமும் ஒரு வெறியும் இருக்கத்தானே செய்யுது. வஞ்சகம், சூது, பொறாமை, கோபம், இந்த மாதிரி பழி வாங்கும் குணம், இதெல்லாம் விநாயகரை நெருங்கும் பொழுது அவருடைய கையில் இருக்கக்கூடிய அங்குசம் தானாக அழித்துவிட வேண்டும் என்பதற்காகவும் தன்னடக்கத்திற்காகவும் தன்னை, அதாவது இப்போ அங்குசம் யானையை அடக்கும். இப்போ கோயிலுக்கு வெளியில் பார்த்தி அப்படின்னா யானை இருக்கும், யானை பாகன் இருப்பான், யானை பாகன் கையில் அங்குசம் இருக்கும். ரெண்டுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய யானை முகம் கொண்ட விநாயக பெருமான் தன்னுடைய கையிலே அங்குசம் வச்சிருப்பதனால அவரே அடக்கிக்கிறார், அவர் தான் தலைவராகவும் இருப்பார். ஆக தன்னை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நாம் நம்மிடம் வச்சிருந்தோம்னா தலைமை பொறுப்பில் இருக்கலாம். அதை கொண்டு போய் வேற யாருக்கிட்டையாவது கொடுத்து அவங்க சொல்றதை நாம கேட்குற மாதிரி அடக்குமுறையோடு வாழ்ந்தோம்னா நாம் அடிமையாகத்தான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கையிலே அங்குசத்தை ஏந்தி வண்ணமாக இன்றும் விநாயக பெருமான் காட்சி கொடுக்கிறார். ஆக அப்பேற்பட்ட முழுமுதல் தெய்வம். ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு தன்மை உண்டு. சொல்லுங்க. சோகப்பட்டா சாமி பாட்டு தானே பாடுனேன். ஒரு வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ தெரியல, நான் அப்படியே வந்துருங்க, பின்னாடியே இந்த பெட்டிக்காரன் கொடுங்க, அவர் கொடுப்பார். சரி, ஏன் சோகமா இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க, போங்க. சோகப்பாட்டில் சாமி பாட்டா? சாமி பாட்டுனாலே சந்தோஷப்படதானே இல்லை? இருக்குதான், மனசு வருத்தப்பட்டு பாடின சாமி பாடலாம் இருக்கு. சரி, அமைதியா இந்த நாடகம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு பிறகு நடக்குது, மழை பெஞ்சு அங்கிட்டுக்கிட்டுன்னு கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. அன்பளிப்பு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அமைதியாக இருந்தீங்கனாலே அதுவே கோடி அன்பளிப்பு கொடுத்த மாதிரி. ஆக அப்படி ஒவ்வொரு தெய்வங்கள் கையிலும் ஒவ்வொன்று உண்டு. ஆனால் என் முருகன் கையிலே வேல் உண்டு. வேல் உண்டு வினை இல்லைன்னு வேலை மட்டும்தான் சொன்னாங்க. முருகனை நாடி அவனுடைய ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வாசகத்தை படிக்காமல் இருக்கவே மாட்டோம். யாம் இருக்க பயமேன். எவ்வளோ கவலையோடு, எவ்வளோ சிரமத்தோடு, எவ்வளோ துன்பத்தோடு, எவ்வளோ மன உளைச்சலோடு ஆலயத்திற்கு போனாலும் யாம் இருக்க பயமேன்ற வாசகத்தை பார்த்தோன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு வைராகியம் பிறக்கும். நான் இருக்கேன், உனக்கு பயம் வேண்டாம் அப்படின்னு அபயகரத்தையும் ஆறுதல் வார்த்தைகளையும் வழங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா கந்தபெருமான் மட்டும்தான். அவருக்காகவே காவல் தோழிகள் வரட்டும், அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லி காவலை நல்லபடியா செய்து முடிக்கணும். ஆத்தாவுன் கோயிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு, எங்க குறைய நீ விளக்கு. ஆத்தாவுன் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு, எங்க குறைய நீ விளக்கு. எங்கள் வாழ்வை காக்கும் ஆலயமாவே மங்களம் குடும்பம் இந்த குங்குமத்தில் ஆயிரத்தி மஞ்சள் நீர் எடுத்து வந்தோம். மணக்கும் போது மல்லிகைப்பு கொடுத்து வந்தோம். அங்கமெல்லாம் பூமணக்கும் தங்கமையும் பூசி வைக்க சந்தனமும் பொழிச்சு வந்தோம்.
மாவிளக்கு குறைகள் நீர் விளக்கு அணியலங்காரி அருள் சுபதேவி எங்கள் வாழ்வை காக்கும் ஆலயமாவே உன் கோவிலிலே அலங்கார வாசலிலே நீர்த்து வந்தோம் மாவிளக்கு விளக்கு. அப்படி அன்னையினுடைய ஆலயத்திற்கு முன்பாக ஒரு அமைதியா இருக்குங்க ரொம்ப. சரி அப்படியே இருங்க. அப்பேற்பட்ட அம்பாளை வணங்கினாலும் ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்கிக்கிட்டே இருக்கலாம். சாமி கும்புறதுக்கு என்ன கசக்குதா என்ன? ஆக அப்பேற்பட்ட தெய்வங்களை வணங்கினாலும் சீக்கிரமாக சென்று தோழிகளை சந்தித்து அவர்களிடம் காவலுக்கு ஏதும் போறோம், என்ன காரணம் அவங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்டலாம் சொல்லணும். நான் இங்க வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்கு. நான் என்ன காவலுக்காக முருகன் மேல பக்திக்காக மட்டும்தான் காவலுக்கு வந்தேனா? கிடையாதுன்னு. சிவபெருமான் இருக்கார் இல்லையா, இந்த உலகத்திலேயே ஆதி மந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி அவர் தான். ஐந்தொழிலுக்கும் அதிபதி அவர் தான். முழுமுதற் தெய்வமாக விளங்கக்கூடியவர் அவர் தான். பிறப்பும் இறப்பும் மற்ற தெய்வமே அவர் தான். அப்பேற்பட்ட சிவபெருமான் எனக்கு யார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெய்வம். எனக்கு மாமனார் ஆதி பராசக்தி அன்னை மீனாட்சி காமாட்சி. அவர் யாரு தெரியுமா? என்னுடைய மாமியார். விநாயக பெருமான் யாரு? என்னோட மச்சான் ஐயப்பன், அவர் இன்னொரு மச்சான். அப்ப முருகப்பெருமான் எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எங்க அண்ணன் தெளிவா சொல்லுங்க. வீட்டுக்காரர் பத்தியல உங்களை மாதிரிலாம் சொல்ல. முருகன் நான் கட்டிக்க போறேன், எங்க வீட்டுக்காரரு, என் கணவன், என் பதி. இந்த பையன் வேற எதிர்பார்த்தாப்ல. அதனால முருகன் மீது எனக்கு காதல்னே. ஆமாண்ணே, காதலிக்கிற இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாது. காதலிக்கிறாருன்னு தெரியும், கேட்டுக்க தெரியணும்ல. காதலிக்கிறாரு தான், நீ எதையாவது ஒன்று சொல்லாதீங்க சரியா? முருகன் தான் காதலிக்கிறார். ஏற்கனவே திருமணமானவரேன்னு யோசிக்க கூடாது. தெய்வ திருமணம் வேறு, மனித திருமணம் வேறு. முருகன் மீது எனக்கு அளப்பரிய காதல் அன்பு. இப்ப ஆண்டாள் நாச்சியார் என்ன செய்தா? ஸ்ரீரங்கநாத பெருமாள் மேல தீராத காதல் கொண்டு சிறு பிள்ளையாக குழந்தையாக பிறந்து வளர்ந்ததுலேருந்தே ஆண்டாளுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். நந்தவனத்தில் அவ கையாலேயே மலர் படிச்சு, அவ கையாலேயே மாலை தொடுத்து, மாலை எடுத்து பெருமாளுக்கு தானே சுட்டணும், தன் கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு பெருமாளுக்கு சுட்டினாள் அப்படின்றது கதை. எப்பயாவது யோசனை பண்ணியிருக்கமா ஏன் அவ கழுத்துல மாலை போட்டுட்டு பெருமாளுக்கு சுட்டினாள் அப்படின்னு? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அவ கழுத்துல மாலை போட்டுட்டு என்ன செய்வாளா? மாலை அப்படியே தொட்டு தொட்டு பார்ப்பாளாம். இந்த மாலைகள்ல இருக்கக்கூடிய அந்த மலர்கள் இருக்கக்கூடிய காம்போ ஏதாவது குச்சியா தன்னுடைய உடம்புல குத்துதா, அது வலிக்குதா, அது ஒரு மாதிரி உறுத்துதான்னு பார்ப்பாளாம். அப்படியெல்லாம் பார்த்துட்டு சௌகரியமா இருக்கா, இதை பெருமாளுடைய கழுத்துல சூட்டினா அவருக்கு எந்த விதமான பாரமும் இல்லாம நல்லா இருக்குமான்னு தன்னுடைய கழுத்துல போட்டு அதை சரியான சரிபார்த்த பிறகு பெருமாளுக்கு சூட்டக்கூடிய அளவுக்கான காதல் ஆண்டாள் நாச்சியாரினுடைய காதல். அவள் எப்படி ரங்கநாத பெருமாளை காதல் செய்தாலும் அதுபோல் முருகப்பெருமான் மீது எனக்கும் தீராத காதல். காதல் முருகனை பார்த்தா அவர் எவ்வளவு அழகன். அழகென்று சொல்லுக்கு முருகன் தான். அழகுக்கு முருகன் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? அவன் மட்டும் அழகன் அல்ல, அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே அழகுதான். அவருடைய வேலும் அழகு, அவன் மயிலும் அழகு, அவன் சேவர் கொடியும் அழகு, அவனை வணங்கக்கூடிய பக்தர்களினுடைய வாழ்க்கையையும் அழகாக மாற்றி வைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அழகன் முருகன் மட்டும்தான். முருகனை வணங்கினவங்க வாழ்க்கையெல்லாம் முதல்ல கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா வாழ்நாள் முழுதும் அழகான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய சாமி அப்படின்னா கந்தசாமி மட்டும்தான். முருகன் ஒவ்வொரு படை வீடுகளையும் ஒவ்வொரு தெய்வங்களாக காட்சி கொடுக்கிறார். இப்ப முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்துல, திருமண கோலத்துல கல்யாண மூர்த்தியாக காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலம் எதுனா திருப்பரங்குன்றம். நீங்க திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா அமர்ந்த வண்ணமாக முருகன் கல்யாண மூர்த்தியாக அவருக்கு திருமணம் நடந்த இடம் அது. அதனால அப்படி காட்சி கொடுக்கிறார். அடுத்து இப்ப பழனி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பஞ்சாமிரம் தான் தெரியும். தின்னி பக்கி பஞ்சாமிரம் ஊரே சிரிக்குது. பழனினா பஞ்சாமிரம். சரி, அப்ப திருப்பதினா லட்டா, அப்ப பெருமாள் இல்ல. அதனால ஆக பழனியிலே முருகனுடைய கோலம் ஆண்டி கோலம். ஆண்டியாக இருந்தாலும் வேண்டியதை கொடுக்கும் சுவாமினா கந்த சுவாமி தான். அவர் ஆண்டியாக இருக்கிறாருன்னா ஒன்று மற்றவன் என்று பொருள் இல்லை. ஆண்டி என்றால் இந்த உலகையே ஆள்பவன் அப்படின்னு பொருள். ஆண்டியாக முருகன் இருக்கிறாரு. என்னைக்காவது போறவர்களுக்கெல்லாம் மனசுல ஒரு சந்தோஷம் இருந்திருக்கா? இங்க நம்மளே பல பிரச்சனையில போறோம். அவர் என்ன, அவர் ஆண்டியா இருக்கிறாரு. ஆண்டியா இருக்கிற ஆளை பார்த்து நம்மளும் போண்டியா போறதுக்கா? அவர் ஆண்டி கோலம்லாம் கலைச்சு ராஜாவா காட்சி கொடுக்கட்டும், அப்ப போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் பழனியிலே நாம் முருகனை தரிசிக்க வேண்டிய கோலம் அப்படின்னா ஆண்டி கோலம் தான். ஆமா, ஆக அதை தான் அருணகிரிநாத சுவாமிகளே பாடுகிறார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் இருள்வாய் குகனே உருவாக வந்து அருள் செய்ய வேண்டும் முருகா என்று. ஆக ஞான குருவாக முருகன் ஆண்டியாக இருக்கிறாரு. கோவணத்துளியோடு என்ன தோணும் அப்படின்னா, காலையில பார்க்கும் பொழுது ஆண்டியா இருப்பார், சாயந்தரம் மாலை பொழுதுல ராஜாவா அலங்காரம் பண்ணி இருப்பாங்க. என்னுடைய தாத்பரியம் என்னன்னா, முதல்ல காரணம் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் உடலை விட்டு உயிர் பிரிந்து இறந்து போகும் பொழுது ஒட்டு கோவண துணி கூட கூட வராதுன்ற ஒரு எண்ணத்தை எப்பொழுதுமே மனசுல வச்சுக்க அப்படின்றது ஒரு காரணம்.
அடுத்த காரணம் என்ன தெரியுமா? காலையில நீ என்னை பார்க்க வரும் பொழுது இந்த திருத்தலத்தில் நான் ஆண்டியாக இருக்கிறத நீ பார்த்துட்டு போவ. மாலை பொழுதுல நான் ராஜாவாக காட்சி கொடுக்கிறேன். நீ காலையில வரும்பொழுது உன் வாழ்க்கையில எவ்வளவு வறுமையோடு வந்தாலும் எவ்வளவு துன்பத்தோடு வந்தாலும் நீ வீடு திரும்பி போகும் பொழுது நான் எப்படி இந்த திருத்தலத்தில் ராஜாவாக காட்சி கொடுக்கிறேனோ அதுபோல் உனது வாழ்க்கையையும் ராஜ வாழ்க்கையாக மாற்றுவேன் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய குளம்தான் ஆண்டி குளமும் அரச குளம். ஆக ஆண்டியாக முருகன் இருக்கிறது பழனியில. அடுத்து எல்லா கோயிலையும் போய் முருகனை நம்ம தான் கும்பிடுவோம். ஆனால் முருகனே கையெடுத்து வணங்கிய வண்ணமாக கையிலே மலர்களோடு பூஜாமூர்த்தியாக இருக்கக்கூடிய திருத்தலம் எதுனா திருச்செந்தூர் செந்தில ஆண்டவருடைய ஆலயம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா நல்ல உன்னிப்பாக அந்த வரலாறு தெரிஞ்சது பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான நேரம் கிடையாது. நாரதர் வரட்டும், அவரோடு பேசிக்கலாம். அந்த திருச்செந்தூர் முருகனை பார்த்தீங்கன்னா கையில் பூஜாமூர்த்தியாக மலர்களை கொண்டு தன்னுடைய தந்தை சிவபெருமானை பூஜித்த வண்ணமாக இருக்கிறார். இன்னைக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு இடது பக்கமாக ஒரு குகை மாதிரி உள்ள போகும். உள்ள போய் பார்த்தோம்னா 5 லிங்கம் இருக்கும். ஈசானம், தத்புடம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம், மதோமுகம் அப்படின்றது முருகருடைய 6 முகம். ஆனால் 5 முகங்கள் சிவபெருமானை 5 முகங்களாக பஞ்சபூதங்களின் வடிவமாக முருகப்பெருமான் பூஜித்த திருத்தலம் எதிர திருச்செந்தூர் தான். அங்கே முருகப்பெருமான் பூஜாமூர்த்தியாக இருக்கிறார். அடுத்து குருவுக்கு குருவாக ஆதி குரு யாருன்னா தட்சிணாமூர்த்தி தான். அந்த தட்சிணாமூர்த்தி என்ற சிவனுக்கே குருவாக அமர்ந்து முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்யக்கூடிய திருத்தலம் எது? அதுதான் சுவாமிமலை முருகருடைய ஆலயம். இப்படி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு பெயர்களோடு ஒவ்வொரு காரணத்திற்காக முருகன் இருந்து இந்த உலகத்தையே காத்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட முருகனை நான் காதலிக்கிறது என்ன தப்பா என்ன? இல்ல இந்த ஊரு கூடி எல்லாம் உட்காந்துருக்கிறது எதுக்கு? எல்லாம் எனக்கும் முருகனுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கதான். எல்லாரும் இவ்வளோ சௌகரியமும் பண்ணி இந்த முழுமையாக அந்த நிகழ்வை நடத்துறது எதுக்குன்னா ஒரு கல்யாணம் தடைபட்டு போயிடக்கூடாது, கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உட்காந்துருக்காங்க. அதனால எல்லாருமா இருந்து சிறப்பாக எனக்கும் என் முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சுட்டு அச்சத்தை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சும்மா கிளம்பி போயிடாதே, எல்லாம் மொய் வச்சுட்டு போங்க. சரிங்களா? நிறைய எல்லாம் வேணாம். ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா இங்கே போதும். காசு எடுத்து காசு கையில் வச்சுருப்பாங்க. அதான் காசு இல்லாதவளுக்குலாம் இன்னொரு இருக்கு. என்னது? ஒரு பவுன் 2 பவுன் நகையா கூட எழுதிட்டாங்கன்னா நல்லா இருக்க கதை சொல்லும் போதே போறாங்க. ஆமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்களாம் இருந்து சொல்லும் போது இரும வருதுன்னா அதை பத்தி சொல்லாதுன்னு சொல்லுது. ஆமா, நகை விற்கிற விலைக்கு. ஆனா எங்களுக்கு என்ன நகைக்கு குறையா? எங்க வீட்டு என்ன பாக்குறீங்களே நகையெல்லாம் ஒரு மாதிரி. இது கூட நகை தானா? என்ன சும்மா அப்புறம் இந்த நகையை போட்டுக்கிட்டு 250 கிலோமீட்டர் வந்திருக்கு. நான் ஊர் தலைவர் மகன், நான் போட்டுக்கலாம் தங்க நகை. சும்மா ஒரு பவுனை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போக முடியல. முடியாதுன்னு கலட்டி வச்சுட்டு போயிருங்க, இல்லாட்டி காணாம போயிட வேண்டியதுதான். அதனால என்னன்னே தங்கம் தங்கம் என்பது ஒரு ஆட்கொள்ளி நோயின்னு சொன்னார் சிவவாகியர். ஆமாம், பொன் எது பொன் பொருள் எதெல்லாம் அளவு கடந்த இன்பத்தை கொடுக்குதோ அதெல்லாம் திரும்ப துன்பத்தை கொடுக்காம இருக்கவே இருக்காது. எங்க வீட்டுக்காருக்கு தங்கத்திலே தேர் ஓடுது பழனியில. எங்க மாமனாருக்கு தங்கத்திலே வீடு இருக்கு சிதம்பரத்துல. எங்களுக்கு தங்கத்துக்கு குறையா? தங்கத்துக்கு குறையா இருக்குன்னு பணக்காரின்னு சொல்ற, எதுக்கு நாடகத்துக்கு வர? வீட்டுல இருக்கலாம்ல. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க செய்யாமங்கலத்துல எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, கையில பூரா நாயனக்காரர் மாதிரி இத்தனை மோதிரம் வேற போட்டிருக்கீங்கல்ல, இவ்வளவு வச்சுக்கிட்டு நீங்க ஏன் நாடகத்துக்கு வந்தீங்க? ஏதோ மக்களுடைய ரசிப்பு. நீங்க தான் இவ்வளவு தூரம் வர மாட்டீங்க, நீங்க எப்படி வந்தீங்க? இருக்கு பேசிக்கிறேன். இல்ல இல்ல ஊருக்காக நல்ல விஷயம். அப்படித்தான் கலை சேவை தான். எவ்வளவு இருந்தாலும் பணம் காசெல்லாம் நிம்மதியை கொடுத்துருமா? மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் கூப்பிட்டு கேளுங்க அவங்க நிம்மதியா இருக்காங்களான்னு. அதே ஒரு ஏழையை கூப்பிட்டு கேளுங்க, அவன் எந்த ஒரு பணக்காரருமே வாழ்க்கையில அழுகாம இருந்ததே கிடையாது. எந்த ஒரு ஏழையுமே வாழ்க்கையில சிரிக்காம இருந்ததே கிடையாது. இன்பம் துன்பங்கிறது எல்லாருக்குமே வரும். பணம் மட்டும் நிம்மதி எப்படி கொடுத்துரும்? அன்றாட தினமும் ஒரு ஊரு, தினமும் ஒரு தெய்வம், தினமும் இவ்வளோ மக்கள், 12 மணிக்கு மேல ஆச்சுன்னா முருகனை பத்திய பேச்சு, இதை விட ஒரு இன்பம் இந்த உலகத்துல வேற என்ன கொடுத்துரும் சொல்லுங்க? அதனால அப்பேற்பட்ட முருகனுக்கு மனைவியாக மாறணும்னு ஆசை. ஆக அதனால இந்த முருகன் மீது கொண்ட காதல் ஒரு புறம் இருந்தாலும் இந்த உலகத்தையே வாழ்விக்கக்கூடியது தமிழும் இசையும் தான். அது எப்படின்னா அத்திந்தோம் திந்தேகம் தோம் தனதிந்தாதிதும் தோம் தகதிந்தோம் திந்தேகம் தோம் தனதிந்தாதிதும் தோம் அவன் பாட்டு இல்லாத
வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு கேட்க வைக்கணும் பாட்டு நல்ல கிறங்க வைக்கணும் பாட்டு இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுத்தம் பூமிக்கு போதும் தகதிந்தோம் திந்திகம் தோம் தினதிந்தாதிதோம் சின்ன சின்ன தொட்டில் கட்டி அம்மா சொல்லும் மாறிதாரோ இசைதானே ஓ இசைதானே ஆணும் பெண்ணும் கட்டில் கட்டி ஆசை விட்டு கட்டுறதும் இசைதானே ஓ இசைதானே நீ யாரு மனம் யாரு இங்கே அனைத்து மறைஞ்சதாரு அறிவு திறந்து பாரு அதில் இல்லாதத சேரு அட எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் அறிஞ்ச ஆளே இல்லையம்மா தகதிந்தோம் திந்திகம் தோம் தினதிந்தாதிதோம் ஆடாத ஜமாத மன ஆடிடும் பொம்மி ஆண்டவன பாராட்டும் திசை கேளடி பொம்மி எம்பாட்டு வந்தாலே மன புள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ணு முந்தாத தந்த பாட்டை படிச்சோம் பாட்டிலே பல கோடி நெஞ்சை நாங்க முடிச்சோம் ரத்திந்தோம் திந்திகம் தோம் தினதிந்தோம் தகதிந்தோம் திந்திகம் தோம் தினதிந்தாதிதோம் தோம் திந்தாதிதோம் தோம் திந்தாதிதோம் தோம் பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விழு வெள்ளெலியே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விழு வெள்ளெலியே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்துங்கிளி எங்கிருக்கே கோவை பழம் எங்கிருக்கே கொத்துங்கிளி எங்கிருக்கே கோவை பழம் அங்கிருக்கே கத்தி வருகையிலே போய் தூது சொல்ல மாட்டாயோ தத்தி வரு வெள்ளிலே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்துங்கிளி எங்கிருக்கே கோவை பழம் அங்கிருக்கே கத்தி வரு வெள்ளிலே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இளவாளும் தண்டாது இழுமச்சம் கொடியாக இருந்தவளை துடிச்சு இரவெல்லாம் கண் முடிச்சு இல்லாத ஆசையிலே என் மனசே ஆடவிட்டே மச்சானே ஓடவிட்டு போனானே ஓடவிட்டு போனானே ஓடவிட்டு போனானே உறங்கு தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே உறங்கு தூங்கையிலே
கண்ணாலே பொய் எழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சு நான் புறந்தான் காதலிச்சு ஆசைக்கு ஆசை வச்சு நான் புறந்தான் காதலிச்சு ஓசையில் பூங்காத்து இதா ஓடி போய் ஏற்றி வச்ச என் மனசே நான் கொடுத்தேன் என் நெஞ்சு மட்டும் அங்கிருக்கேன் நான் மட்டும் இங்கிருக்கேன் நான் மட்டும் இங்கிருக்கேன் நான் மட்டும் இங்கிருக்கேன் தாமரை அவை இருக்கேன் இங்கே சூரியனான் இருக்கேன் தாமரை அவை இருக்கேன் இங்கே சூரியனான் இருக்கேன் சாட்சி சொன்ன சந்திரனே போய் சேர்ந்து கொள்ள மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நாம் பாடுவதை கேட்டாயோ புள்ளி விழுவில்லை நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ நன்றி 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 வந்ததுல குண்டிய குண்டிய ரெண்டு பண்ணு இந்த கொண்டு வந்திருக்கேன். ஏன்டா விளங்காதவன் என்ன கேட்கறான் பாரு. பண்றியா சித்திக்கிட்ட ரெண்டு பண்ணு வேணுமா? மான கட்டப்பட மழை மச்சத்துல வரும். ராமதாஸ் அவர்களே சொல்லு. படகோட்டி படத்துல பாட்டுக்கு பாட்டு எடுத்து அப்படி யார நினைச்சு பண்ணீங்க? என்ன நினைச்சா? உன்னே நினைச்சா? உன்னே நினைச்சு வேற பாட்டு இருக்கு. என்ன நினைச்சு? குத்தடி குத்தடி ஜெயினக்கா குனிஞ்சு குத்தடி அதுதான் உன்னே நினைச்சு பாடு. குத்தி விட்டாலும் அப்படித்தான் இருக்கு. வாயை மூடிட்டு ஆசி முதல்ல. இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? கண்ணுக்கு வந்து காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்னால யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு உனக்கு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாமான்றேன். வள்ளியம்மா வந்திருப்பாங்க. அம்மா மனதில் ஆசையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லிப்பாங்க. அம்மா யாரை நினைக்கிறாங்க? சாட்சாத் அந்த முருகப்பெருமான் நினைச்சு ஒத்தக்கால நிற்கிறாங்க. நான் யாரை நினைக்கிறது தெரியுமா? அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்தையும் நினைக்கிறேன். ஆளுக்கு ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்காம திங்கணும். 7 பேத்தையும் நினைக்கிறியா? சித்தி விட்டு பண்ணு உங்க 3 பேத்துக்கும் தான். 7 பேத்தையும் நினைக்கிறியா? ஏன் செவன்ஜாலி அப்ப பாஞ்சாலி தான் கேள்விப்பட்டிருக்கேன். 7 பேத்தையும்னா மனதார அண்ணன் தம்பியா நினைச்சு நினைச்சு வாழ்றேன். சரியா? அப்படிங்க. என்ன என்னமோ சாப்பிடுறீங்கள? பொட்டுக்கடலையா? ஒரு டீ வாங்கி கொடுங்க. இப்போ எங்க ஆளுகளே காணுமே. பால் பத்தலாம் கேளுங்க. பீச்சியாவது கொடுக்குறேன். சொக்கனுக்கு வாத்து சுந்தரி சொக்கனுக்கு வாத்து சுந்தரியே சொக்க பொண்ணு வாத்து பைதிரி சொப்பனத்தில் என்றும் உருவம் சுற்றி சுற்றி வந்து சொக்கனுக்கு வாத்து சுந்தரியோ சொக்க பொண்ணு வாத்து பைதிரியோ
சங்கு நல்லா இருக்கு. ஆ? அதுதான் நல்லா இருக்கும். சங்கு இந்த சங்க சொன்னேன் நீ. அவன் ராமதாஸ் தண்ணி இவ்வளோ சாப்பிட்டுருவாங்க. இந்த பாட்டெல்லாம் ஏன் பாடுறேன் எல்லாம் உங்களுக்கு கவுண்டி தான். எனக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க பாப்பா. இன்னும் நிமிஷத்துக்கு ஒருக்க ஆள் மாத்திரியே. எனக்கு கவுண்டி ஒருத்தி தோழி காத்துக்கிட்டு இருக்கிறா. முத்துராணி. தோழியா தோழி மாதிரியா? தோழி மாதிரி. நான் தான் இயற்கை, அவ செயற்கை. ஒன்று 50 கிலோ நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. என்னை நீ விட வேண்டாம். தேவதைக்கு நல்ல தேதி வந்தாச்சு. கீழே இறக்கு. விளங்காதம்ட இது தாவணியா, இது கொசு வலையா? ஏமாம்மா அது தொப்புலா இல்ல வரலா? ஏய் அகலத்துல தானே என் மனசே அகல மனசுடா. தினேஷ் என்னங்க நல்லா இருக்கியா? ஏய் டேய் சின்ன பையன் மாட்டிடாத, கிறங்கி போயிரு. தினேஷ் உங்க பேச்செல்லாம் கேட்காத. ஒண்ணுக்கு ஒரு தெரிஞ்சு என் வாயில வைங்க. போயிட்டு ஒழுக்கமா மூத்திரம் மேய்ஞ்சிட்டு படக்குன்னு கழுவிட்டு வரணும். அப்படியே ஆட்டி விட்டுட்டு வரக்கூடாது. தினேஷ் நானும் போயிட்டு வரட்டா? எதுக்கு? ஏன் நான் வந்தாத்தே உங்களுக்கு அப்படியே சிப்பு சிப்புன்னு இருக்குமா? ஆமா பின்ன காலம் சென்ற அதிமுக ஒன்றிய செயலாளர் திரு சாம்பசிவம் நினைவாக மாணிக்கம்பட்டி சுப்பிரமணியன் அவர்கள் இசைமேதை செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த ராமதாஸ் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அரே தினேஷ் தினேஷ் என்னடி சொல்லலாம்?
எனக்கு என்ன குறைச்ச? எதுலயுமே இல்ல. ஆளுல குறைச்சலாம் இல்ல இல்ல, என் அழகுல குறைச்சலாம் இல்ல இல்ல இல்ல, என் சொலகுல குறைச்சலாம். நான் பாக்கலையே. பாத்துறாத, அதோட உனக்கு சொலகாசையே வெறுத்துரும். என்ன சொல்றீங்க? அன்னத்துல குறைச்சலாம் இல்ல என் கிண்ணத்துல குறைச்சலாம். இங்கே காட்டுங்க. இல்ல சரி சரி. ஏன் காட்டுங்களா? இல்ல உள்ள வச்சிருக்கீங்களா அத கேட்டேன். விளையாட்டு சாமான காட்டிக்கிட்டுறதுக்கு பிஞ்சு இருந்துச்சு. சரி. ஆமா, நாங்களாம் எங்கே போற தெரியுமா? எங்க? காட்டுக்கு போய் காவலுக்கு போகணும். பாடுறா, இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் நான் ஏறெடுத்து பார்த்ததே இல்ல. என்ன பொய் தெரியுமில்ல, அவர்கிட்ட கேளு. என் ஜாதகமே வெற்றிவேலு கையில தான் இருக்கு. யாரையுமே பார்த்தது இல்லையா? இது வரைக்கும் எந்த ஆம்பளை வந்தாலும் அப்படியே தலையை குப்பிட்டுக்கிட்டே போயிரு. நேத்துக்கு மட்டும் என்னை பிடிச்சி நொட்டுன. நொட்டுனையா? இந்த விளங்காத வளர்ச்சி அடியா ராதா, வாடி வே நொட்டுனே கிட்டே பேசுறேன். வாடி வாடி. எப்படி ஒண்ணு தெக்கையுமே இருக்கு. ஆமா, ஒரு பொம்பளைக்கு எதாவது அகலமா இருக்கணுமோ அதான் இருக்கணும். இப்படி வந்திருக்கிறிய மருதாந்தல ஆம்பளை பூரா உம்பக்கிட்டு இழுக்கிறதுக்கு அதெல்லாம் அசையாத சிங்கங்க ஞாபகத்துல வச்சுக்க. அடியா, இதை யாருக்கிட்ட போய் சொல்ற? இதெல்லாம் வேற ஆளுகிட்ட போய் சொல்லு. இத்த தண்டி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, என் சிங்கத்தை சீரி பய சொல்லு. யாரு? ஒத்த வேலைக்கு லாயப்பட்ட. அதெல்லாம் நீ தாண்டி. நீ என்ன பால் வேணுமா? கறந்து விடவா? போங்க போங்க அம்மணி போங்க. பால் நீங்க கறந்து விடுறீங்களோ? உன்னையிட்ட தான் சொன்னேன். என்னோட அதானே உனக்குத்தே வத்து மாட. ஒழுக்கமா பேசுறீ, ஒழுக்கம் கட்டவளே. சரி, என்ன ஆள் நல்லா பல்கா இருக்கு? என்னவா எல்லாம் என்ன அங்கிட்டு சைடுல யாரைய கவர் பண்றீங்க? என்ன வெள்ளக்க மறு பிஞ்சு ஆயிரம் நினைச்சுக்க. யார் யார் இருக்கிறான்னு பார்த்தேன். எல்லாரும் ஆள் சூப்பர் ஆளுகளா உட்காந்துருக்கா பத்தி. எங்க ஊர் ஆளுகள் பூரா அழகா உட்காந்துருப்பாங்க. எவ்வளவு அமைப்பா. ஆமா ஆமா, அதனாலதான் புதுக்கோட்டைன்னு பேரு. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை இல்லடி நாசமத்து போற புதுக்கோட்டை. ஊரு புதுக்கோட்டை. உங்க ஊரு? ராமதாஸ் ஊரு பழைய கோட்டை. செய்யாமங்கலம். செய்யாமங்கலம். சரி, என்ன அப்படி கொன்னற்ற? என்ன என்னடி கொன்னட்டி குழம்பு வச்சாலும் கொதிக்காம இறக்கி வச்சாலும் ராதா, ஒரு பொம்பளை தாவணி போடும்போது அந்த தொப்புல மறைக்கணும். எனக்கே ஒரு நோக்கம் கிளம்புதுன்னா அப்ப உட்காந்துருக்க ஆம்பளைகளுக்கு எப்படி கிளம்பும்? செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க. என்ன ஆண்டவன் சொத்து ஆளுக்கு நாலு குத்திட்டு போறாங்க. செய்யறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒண்ணுகிட்ட இருக்கிறதானே அவங்கள்ட்ட இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கிறதானே ஒண்ணுகிட்டே இருக்கு. அது நீ பார்த்து வந்த பொம்பளைகளுக்கு அப்படி. எனக்கு பூராமே ஒரிஜினல். ஏண்டி முத்துராணி, என்னடி இங்க வா. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். நீ நானும் உயிர் தோழி தானே? நம்ம சண்டையே போட்டுக்க கூடாது. என்ன காரணம்னா, இந்த மாதிரி வரணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த சீனை தூக்கி உள்ள அமுக்கணும். போ லூசு முண்டை. நான் என்ன கேட்கறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? எடுபட்ட செருக்கி தார மாதிரி தாராள மனசு வரணும். ஆமா ஆமா ஆமா. யாரையும் நினைச்சிருக்கிய? யாரு? இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் ஏற பொய் சொல்லாத. நிஜமாவே உண்மைக்குமே மருதாந்திரையில இந்த யாரையாவது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, உனக்கு இங்கேயே நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். வேணாம் வேணாம். எதுக்கடி கல்யாணம் பண்ணி வச்சு ஒரே ஆம்பளைய ஒன்னே வருஷத்துக்கு பாத்துக்கிட்டு கிடக்க? அப்படியா? அப்படியெல்லாம் இருக்குமா? ஒரு நாளைக்கு நான் 50 ஆம்பளைய பாக்குறவ. ஒப்புரானையா? யார சொன்னது ஒப்புறானு? இங்க வா, தகத்து எடுத்துருவேன். கேளட்டு முண்டை. என்னத்தை இதையா பார்த்துக்கிட்டு கிடக்குற? இங்க இப்படியே பல்ல பொழந்துக்கிட்டு கிடக்குற. செத்து சுடுகாடு போற வயசுல மூதேவி ஒண்ணுகிட்ட என்ன கிடக்குது அங்கத்தான் அங்கேயும் கிடக்குது. ஒப்புறான இத்த தண்டியை பார்த்தோன்னா அப்படியே மதி மயங்கிட்டிய போய் வார அம்புட்டு துண்டு. ஆன பத்திய உடம்புல ஒண்ணு இல்ல, இல்ல டெட்பாடி கணக்குல. என்ன உன் புருஷனா? அப்படி ஆளுக்கு தாண்டி உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? பக்கத்தை செருக்கி அடியே சக்களத்தி மாவள சக்களத்தி ஒழுங்கா இருந்துக்க. மருதாந்தல ஆம்பளைய கிளப்பணும் நினைச்ச உன் வண்டவாளத்தை பூரா தண்டவாளாக்கி விடுங்க. கிளப்ப தேவையில்லடி, நான் வச்சிருக்கி. நான் கிளப்ப தேவையில்ல, என்னைய பார்த்தவனே அவங்களுக்கு கிளம்பிடும். எங்க கிளம்புமா? கிளம்புமா. உனக்கு ஒப்புலானையா? உனக்கு ஒப்புலான கொரோனா வந்த கேஸ் மாதிரி இருந்துக்கிட்டு ஒப்புலான உன் லட்சணம் எனக்கு தெரியாது. அடி லூசு முட்டை. என்னடி மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல 10 ஆம்பளையோட தெரிஞ்சுக்கிட்டு கிடந்திய? சொல்லவா வண்டாளத்தை? சொல்ல முதல்ல. நீ ஓலத்துல எனக்கு தெரியாதா? நீ புதுக்கோட்டை பண்றான்ல அதிரசத்துக்கு இழுச்சுக்கிட்டு கிடந்தவ நீ பேசுற பேச்சு வெக்கம் இல்லாம. அடி என் வெண்ணைக்கு பிறந்த வெண்ண உன் லட்சணம் எனக்கு தெரியாது. என்ன மருதாந்தால பூஜாரி நம்பரை வாங்கிக்கிட்டு கூழு 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 நடிச்சுக்கிட்டு கிடக்குறிய? நீ பெட்டி ராமதாச போட்டு கீழு பூலு நமக்குற பெட்டி ராமதாஸ். அடி நானாவது ராமதாச வச்சுக்கிட்டு கீழுக்குள்ள அமுக்குற இந்த ஊர் தலையாரிய வச்சுக்கிட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டுறிய சொல்றேன். அடியா நீ வேணும் டிரைவரை வச்சு ஓட்டிக்கிட்டு கிடக்குறிய ஓல? அடி நான் வேன் டிரைவரை வச்சு ஓட்ட இந்த ஊர் பிரசிடண்டே வச்சுக்கிட்டு ஓட்டுறேன். அவருக்கு வச்சுக்கிட்டா தண்டி பிரச்சனையே இல்லாம நல்லா மல்லா கடிச்சு படுத்து. அடி பிரசிடண்ட் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அடி கொரோனா வந்த முண்டைய கிளப்பி விட்டுருக்கேன். உன்னை என்னடி பண்றது நானு?
ஏண்டி ஏண்டி அப்படியே திங்கத்தை கிளம்பாததையும் கிளப்பி விடுறீங்க. அம்மா உனக்கு என்ன பெரிய நாகர் முடி மேல இருக்க நல்ல பாம்புன்னு அர்த்தமா? எப்படி சொன்னாரு ஒப்புளான என்ன உனக்கு ஒப்புளான ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? எதுக்கு உன்னை பார்த்தவன 50 ஆம்பளைல நான் வச்சிருக்கேன்னு சொன்னேன். 50 ஆம்பளை வச்சிருக்கியா? ஆமா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை வச்சுக்க. இன்னைக்கு எங்க போறோம்? நம்ம காட்டுக்கு போய் காவலுக்கு போகணும். காவல் பார்த்திருக்கியா? பார்த்தது இல்ல. எந்த காவலும்? முத இப்பதான் காவலுக்கே போறேன். அப்படியா? ஆமா. அம்மா வருவாங்க. சரி. ரொம்ப அடக்கொடுக்கமா இருக்கணும். சரிடி. என்கிட்ட பேசுற மாதிரி தப்பு தவறான வார்த்தைகள் அம்மாள்கிட்ட உச்சரிக்க கூடாது. நான் அப்படி ஆளே ஏதாவது பேசுனீங்கன்னா அம்மா கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு எடுக்க சொல்லிடுவேன். அடே அப்பா வேலையை விட்டு எடுக்க. நீ வேலை கொடுக்கலைன்னா போயிட்டு போ. இந்த ஊர்ல 100 நாள் வேலைக்கு ஆளு பத்தலையா? ஏண்டி என் சிங்கம் இருக்குடி. ஏனாது யாரு வேலை கொடுப்பாரு? 100 நாள் வேலைக்கு இன்னொன்னா துண்டு போட்டு வர்ற மாதிரி நீங்க தான் நோட்டு போடுறவர். அப்ப 100 நாள் வேலைக்கு இல்லையா? நாக்க சுழட்டுறாரு என்னவா? மேக்கப்பை பார்த்தோன்னா அப்படி கவுக்குறீங்களாக்கும். உங்க அப்பா என்னைய தான் வச்சிருக்காரு. காதல நிம்மதி எப்ப வந்து சொல்லுங்கம்மா. யாரடி நீ? திடீர்னு ஒரு பேரழகிய முன்னாடி தோன்றி நீங்க கேள்விப்படலையா? அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏற்கனவே அவளை வச்சிருந்தாரு உங்க அப்பா. ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேடி. நிஜமாவா? ரொம்ப பார்த்து அலங்காரம் பண்ணியோ? ஆமா ஆமா எல்லாம் எங்க வீட்டுக்கார காத்தேன். யாரு? அந்த தலப்பா கட்டி இருக்காருல்ல. அப்படி ஒரு சம்பவமே அவருக்கு இப்ப ஞாபகம் இருக்காது. ஏங்கம்மா நான் 50 ஆம்பளைய வச்சிருக்கேன்னு சொன்ன கூடாச்சி அப்படின்னு சொல்றாரா? அப்படி சொல்றாருமா. என்ன எனக்கு என்ன தலை அலங்காரம்ல ஒரு மாதிரி வித்தியாசம். அழகா இருக்கே. சரி இருக்கு. அழகா இருக்கனா? அது உண்மையாவே சரிங்க வா. நல்ல அழகாத்தான் இருக்க. சரி அழகுன்னு சொன்னோன்னே ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி சரி தாவணி கொடுத்திருக்க முகர கட்டிய பரவாடிங்க. என்னடி தாவணி போட்டிருக்க நீ? ஏமா எனக்கு எல்லாம் அப்படியே சலடையா தெரியும். இங்க பாருங்க எப்படி வீத்திய கையில குத்தி விட்டு எப்படி குத்தி இருக்கீங்க. நீ என்னம்மா எனக்கு அந்த விட பாக்குறாரா?
என்ன? தாவணி என்ன சல்லடையா இருக்கு ஒளி எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு தாவணி ஒரு நல்ல துணி எடுத்து போட்டேன் இப்படி இல்லம்மா இந்த வெயில் என்ன எல்லா பக்கமும் தெரியுது ஒரு பெண் இப்படியா எல்லாத்தையும் காட்டிட்டு ச்சே, கொஞ்சம் கூட அடக்கமே இல்ல பாருங்க தப்பா பேசாதீங்க மேடம். என்னடி? இடத்துக்கு தலைவி நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. அப்படியே வர்றா பாரு நீ இங்க பாருங்களேன் இடுப்பு தெரியணும் பெண்களுக்கு. சரி. அதை விட முக்கியம் இடுப்புல இந்த மாதிரி மடிப்பு தெரியணும். எங்க உன் மடிப்பை காட்டு பாப்பா. அதோட நிப்பாட்டுக்கு எங்க மடிப்புல இன்னைக்கு மச்சத்தை காணுமே எங்க மச்சம் இதுல இருக்கு தொடையில இருக்கு. சரிம்மா சரிம்மா சரி இருக்கட்டும். இந்த அட்டிகள்லாம் இன்னைக்கு என்ன திடீர்னு சொல்லி பெருசா ஒண்ணு போட்டுருப்பியா ஆர்டர் போட்டு வாங்க. உன் பேரு? என் பேரு தான் காட்டுராணி. எப்படி காட்டுற காட்டுராணி? எந்த காட்டுக்குறாணி? இந்த காட்டுக்கு இப்ப நான் யாருடி? உங்க ஊர் எது? எங்க ஊரே இந்த ஊருதான். இந்த ஊரா நீ? மருதந்தலவே நானு. மருதந்தலகர பிள்ளை நீ? சரி உங்க வீடு எங்க இருக்கு சொல்லு பாப்போம். எங்க வீடு இப்படி போற வழியில அங்கிட்டு 4வது வீடு. அந்த வீட்டுக்காரவ சண்டைக்கு வர போறா அப்ப ஒழுங்கா அவன் பேச்சு. இங்க பாருங்க இவன் உங்க ஊருக்கு எல்லாம் தப்பா பேசாதீங்க. வீட்டுக்காரர் இருக்காரு தப்பா பேசாதீங்க. வீட்டுக்காரரா? சரி இருக்கட்டும்மா. அடி நம்ம எல்லாம் எங்க போறோம் தெரியுமா? கருப்பா இருந்தாலும் நல்லா கலையாத்தான் இருக்கீங்க பரவாயில்ல. சரி இருக்கட்டும். நம்ம எல்லாம் எங்க போறோம் தெரியுமா? நம்ம எல்லாம் திணைக்காவலுக்கா போறோம். சரி. அப்பா வந்தாங்களா? விஷயம் சொன்னாங்களா? ஒண்ணு எங்க இருந்து வெளிய கூட்டிட்டு வந்தாங்க? புதுசா நான் வந்து எங்க வீட்டுல சும்மாவே தெரிஞ்சனா வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க. புதுசா சேர்த்து இருக்கட்டும்டி. அதனால உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டே நந்தவனத்தை இறங்கி விட்டோம். நம்ம இடத்த பார்க்கும்போது மன மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாடலாம்னு ஆசைப்படுறேன். என்ன விளையாடலாம்? உனக்கு என்னடி தோணுது? எனக்கு வந்து இன்னைக்கு மருதாந்தலையில புள்ளப்பத்து விளையாடணும். உன் பேச்சுவார்த்தையே சரியில்லை. உங்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாமா யாரு? மாமா கீழே பாக்குறாரு இருக்கா இல்லையான்னு பாக்குறாரு. யார சொல்ற? அவர் தான். எங்க அந்த ஆளு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருவோம். அதான் மந்த போற பிடி. ஏங்க வாடி நம்ம ரெண்டு தாங்க கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி அதை யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 தாங்க கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி அதை யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே
ஏண்டி ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி ஆடலாமா? ஏன் ஆடப்படாது? தனித்தனியா? தப்பு ரொம்ப. சரி மாத்திக்கோ. சரி. பறவைகளா விரட்ட வேண்டிய நேரம் ஆமா, ஆமா. நான் வந்த வேலையை மறந்துவிட்டு விளையாடுத்தனமாக இருப்பது அப்பா வரட்டு. அப்பா பார்த்தாருன்னா அவ்வளவுதான். சரிம்மா. நம்ம உன் என்னதான் திட்டுவாரு, உங்களோட சேர்ந்து விளையாடக்கூடாது. சரி, சரி. அதனால பறவைகள் எல்லாம் விரட்டிலாம் நினைக்கிறேன். விரட்டிலாம், எப்படி தெரியுமா? விரட்டிலாம். ஆனோலம் 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 அடானவ போட்டிடு மன்னாரும் வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும் வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும் வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும் வண்ண வண்ண அட வண்ண வண்ண மண்ண வண்ண பறவை பிடிவாரும் பறவைகள் பிடிவாரும் சோ சோ காண பறவைகள ஓடி போங்க முக காட்டி பிடி கூட்டு குறைஞ்சி பொம்பளை விரிச்சி உன்னை இதோட டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றான். அப்படியே ஒரு பெண்ணை அடங்காம தெரிவது. உன்னைய வேலை பணி நீக்கம் செய்யற, நீ வேலைக்கு வராத நிமிஷ். சம்பளம் கிடையாது இந்த மாசம் உனக்கு. அடே அப்ப இங்க பெரிய கலெக்டர் பதவி கொடுத்திருக்கியா? கடமையை செய்ய வேணும் கடமையை செய்ய வேண்டும் முத்துமாங்க. கடமையை செய்ய வேணும் ஒத்து போங்க காரியத்தை தலையிடாமல் நீ செல்லுங்க காரியத்தை தலையிடாமல் நீ செல்லுங்க சோ பறவையெல்லாம் விரட்டினாலும் ஆமாம். சில பறவைகள் ஆங்காங்கே இத்தனையே கொய்வதற்கு காரணம் என்னவா இருக்கலாம்? ஞான நாம் எல்லாம் சென்று முருகப்பெருமானை வணங்கலாம். ஆமாம். இது வேழுமலை சாறு. சாறு. இந்த இடத்தை நாடி தவ யோகிகள் பெரியவர்கள் யார் வந்தார்கள்? இடத்தினுடைய தலைவி வழி அழைத்ததாக அழைத்து வாருங்கள் தோடிகளே. கண்டிப்பா. ஆனோலம் சோ மருதந்தரையைச் சேர்ந்த சிவராஜ் அவர்கள் டான்ஸ் ராதா செல்வியை பாராட்டி ரூபாய் 200 போட்டாங்க. பஸ்ஸு காசு வேணும். எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கிய 100 ரூபாயா 200 ரூபாயானே? சரி சரி 201 தானே கொடுப்பாங்க. எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துருக்கிறேன். கிழட்டு தாயலி மவனே நாக்க நாக்க சொல்லட்டாத முண்டை ஏமாந்து போயிடுவேன். கொஞ்சம் அவை திரும்பி பவனிடம் அவள் செவிதே அவள் திருமேனி அவள் பவளனிடம் அவள் சவிதரே பஞ்சனிடம் அவை திருமீனி பவனிடம் அவை செவிதே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் அவள் பெண்மையிடம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் இடம் அவை தேவி முகம் அவள் பெண்மையிடம் அவன் திருவுள்ளம் மழகளிலே பல நிறம் கண்டே திருமாடவன் கருணை அவள் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாடவன் கருணை அவள் கண்டே நானிடம் நாரணல் விளையாட்டு அதில் நாயகன் பெயர்கள் திருப்பாட்டு நாரதை விளையாட்டு நாயகி திருப்பாட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அதிகவர்க்கெங்கும் அருள் கூட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அதிகவர்க்கெங்கும் அருள் கூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாதவன் கருணை அருள் கண்டே பக்தி என்னும் ஒரு நூல் தொடுத்தேன் அதில் பாசம் என்னும் ஒரு சரம் தொடுத்தேன் ஒரு உணர்த்து பாசம் என்னும் ஒரு சரந்தொடுத்து சக்தியுடல் துணை நான் தொடுத்தேன் உள்ளே நாள் தொழுதி அதை சாப்பிடுகின்றேன் உங்கள் திருவடிக்கு உள்ளே நாள் தொழுதி அதை சாப்பிடுகின்றேன் உங்கள் திருவடிக்கு
மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் கருணை அவள் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அவள் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே. நன்றி நன்றி அன்புறவு அத்தனை பேர்களுடைய வணக்கம். போனமோ நாராயண நமக்கு அறிவனமோ நாராயண நமக்கு அறிவனமோ நாராயண நமக்கு பராபரத்திலே பிறந்தோன்றி பரவத்திலே சிவமோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் வந்து ஒன்றி விந்துவிலே சதாசம் ஒன்றி சதாசத்தில் மகேஸ்வரன் சதாசத்தில் ருத்ரன் ருத்ரன் விஷ்ணு விஷ்ணுவிட பிரம்மா பிரம்மாவிட ஆகாயம் ஆகாயத்தில் வாய்வு வாய்ப்பு விட தேவு தேவடைய அப்பு அப்புடைய பிரிவு நரம்பு பட்சிகள் தாவர சங்க மாதிரிகள் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றி வழியில் ஒருங்கினவா ஒருங்கின யாவும் மீண்டும் படைக்கப்படுவா. அந்தப்படி எந்தெந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சாந்தரர் சனத்மாரர் சன சுதசர் என்ன நாமரப்பத்தை செய்தார். அருகோடு சோமனை கண்டு வணங்கி ஆசி பெற்று சர்கை கிரிகை யோகம் ஞானம் என்ற மந்திரங்களை கற்று சனகாதி முடிவு ஆசி பெற்றனர். அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்ய முற்பட்ட போது அவர் வடிய நானும் ஆத்மாவில் வரிசடம் கட்டப்பட தக்கனும் புரித குளிலும் புலவர் நாவிலும் புலசியர் காதலும் ஆத்த கண்ணிலும் ஆங்கரசர் முகத்திலும் கிருது கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேரில் 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ என் தமையினார் தக்கன் கொடுத்த சாபத்திற்கு இணங்க சிறசாபட்டது 1008 கூற வடிவ சாபத்தை மட்டும் நாராயணமாக எல்லா வல்ல பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும் பாலும் தெரிதலும் பாகும் மறுப்பும் நாடு கணவருக்கு நந்தனை கொலசை துங்க கரிமுகத்து தூய்மணிய நீ எனக்கு அந்த சங்க தமிழ் மூன்றும் தா என்று எல்லா வல்ல பெருமானின் பாதமணிந்தால் அகிடமெங்கிடும் வெற்றிவாகி ஒன்றின நோக்கத்தை இணங்க பாதமடிவோம். அந்த யானை முகத்துக்கு ஏற்ற பெருமானி பிற்பாடு யான முகத்துக்கேத்த பான வகித்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேப்ப அற்புத வரம் கிடைக்கும் கற்பக பேரு கேப்ப அற்புத வரம் கிடைக்கும் எப்பையும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கேத்த பாட வகித்து சாமி இருக்குதையா சதுர்த்தி பிரதம் இருந்த சங்கடம் எல்லாம் தீருமையா சதுர்த்தி பிறந்த சங்கடம் எல்லாம் தீருமையா நாடோம்பும் இருந்தால் உடனே நல்லது நடக்குமையா நடக்குமையா கண்ணிரண்டு சின்னவையா கருணை ரொம்ப பருகலையா கருணை ரொம்ப பெரியவை அட கண்ணூரண்டோ சின்னவையா கருணை ரொம்ப பருகலையா யானை முகத்துக்கேத்த அந்த பாட வகித்து சாமி தினசரி பூசக செய்தா தினப்படிகளும் நடக்குமையா நடக்குமையா நினப்புட சாமிக்கு இருந்தால் செகண்ட் சொன்னது படிக்குமையா நல்லது படிக்குமையா கண்ணிரண்டு சின்னவையா கருணை ரொம்ப பருகலையா கருணை ரொம்ப பெரியவை அட கண்ணூரண்டோ சின்னவையா கருணை ரொம்ப பருகலையா யானை முகத்துக்கேத்த அந்த பாட வகித்து சாமி இருக்குதையா இங்கே இருக்குதையா 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 என்று எல்லா வள பெருமை. நன்றி நன்றி அன்புக்கரங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சாக வணக்கங்கள். தாயவள் தூய்வள் பதமாடுற மட்டுமே தங்கு தடையின்றி எங்கே வந்து வெட்டி என்றார்கள். எல்லாவோட சிறப்பு வேலுமணி துணையப்பா வேதனையை தீரப்பா நாள்மணி நமக்கப்பா நமசிவாய் நுணையப்பா திரு செந்து வடி வேலனப்பா எமது சிந்தைகள் நடமாடியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா இந்த மூலமந்திரத்தை சொல்லி அப்படிக்கெல்லாம் பிரமிசத்த எல்லாம் வல்ல சுப்பிரமணிய குடிக்கு சுந்தரபூமி அப்பேற்பட்ட பெருமானுடைய பாதம் அணிந்தாலும் இடம் பெருமைக்குரிய மகத்துவான இடம் காசி விசலாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி எம்மர்மார் குடிகள் முதலைகள் அங்கீயர் கண்ணி தடாத வட்டியின் பொற்பாதத்தை தங்கு தடையின்றி எங்கும் எதிலும் தொடுவோருக்கு வாழ்நாள் முழுவதும் வெற்றிய நோக்கத்தை கிடங்க முழங்கட்டும்.
பாண்டிகனா பக்கனிடம் பாசவச்சாரா சாத்தி அழகு தோழ ஊருக்குள்ள அவமானாரி தெருக்குள்ள பூவாட தோல் மேடம் போல பல்லாக்கு குதிரகில பவனி வரும் மீனாட்சி அந்த பாண்டிகரு பக்கனிடம் பாசவச்சாரா சாத்தி வீராதி வீரம் உள்ள ராதாதிராஜனுக்கு பூங்காத தோடு அடத்திருநாடு அந்த பூந்தேரு கூட்டி வரும் பெருநாடு வீராதி வீரம் உள்ள ராதாதிராஜனுக்கு பூங்காத தோடு அடத்திருநாடு அந்த பூந்தேரு கூட்டி வரும் பெருநாடு மாறாத அன்பு வந்த மகராசி மறையாத எண்ணம் வந்த மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனதும் மனதும் இணைய ஒரு திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சக்கரிட பாசவச்சாரா சாத்தி போடாத தேசம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கடம் முடிக்க நடந்தாரு அவன் மேடான பாதைகளை கடந்தாரு போடாத தேசம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கடம் முடிக்க நடந்தாரு அவன் மேடான பாதைகளை நடந்தாரு மறை போற மண்ணை கண்ட துணிந்தாரு மகராசி தன்னை கண்டு கணிந்தாரு வேறென்ன பாடல்ல கருப்பான ஆடல்ல எனக்கதம் முடிப்பா பாரு தடுக்கிற மனுஷன் யாரு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியரே சக்கரிட பாசவச்சாரா அந்த பாசவச்சாரா சாத்தி ஊதாளம் ஊருக்குள்ள அவ வந்தாரி பேருக்குள்ள பூவாட தோல் மேல போட நன்றி 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 அன்புக்கரங்கள் அத்தனை உடங்களுக்கு நெஞ்சாத வணக்கங்கள் எங்கள் இசைக்கலைஞர்களுக்கும் ஒளிபரிக்க நிலையத்தவர்களுக்கும் நெஞ்சாத வணக்கம் ஆக அப்பேற்பட்ட இடம் புண்ணியமே உருவாகிய அற்புத பெருமைகளை சொல்லக்கூடிய ஆற்றப்படத்த இடம் திரைப்பட சாலையை உற்று நோக்கும் பொழுது ஏதோ பெருமிதமான நந்தவனத்தில் ஏதோ சத்தம் தெரிகின்றது என்ன சத்தம் தான் தெரியவில்லை சத்தம் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய காரணம் மாணிக்கவள்ளி மரகதவள்ளி சுந்தரவள்ளி நீலவள்ளி பாலவள்ளி சண்முகவள்ளி முருகவள்ளி ஒட்டுமொத்த வள்ளி ஒன்னா சேர்த்து பார்த்தாலும் இந்த வள்ளிக்கு இணை எந்த வழி நான் முடியாது ஆக அப்பேற்பட்ட பெருமையும் சிறப்பு இந்த பூத்துக்குழுங்க சொல்ல இருக்கிறது இவர்கள் லேசப்பட்ட கூட்டமே இல்லை உலகம் மற்றக்கூடிய உத்தமான கூடம் பலவருக்கு பெருமைசக்கூடிய உத்தான கூட்டம் அம்மன்பேட்டை ஊர்வார்கள் சார்பாக நாரதர் பாடிய பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் ராசாத்தி பாட்டுக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்படுத்த பிரமேசத்தை அம்மன்பேட்டை கிராமத்தார்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் அப்பேற்பட்ட இடங்கள் முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக
படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி பார்த்து மறைந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாடும் வயதினில் நான் வாடுகின்றேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. அண்ணல் சொல்லும் வார்த்தைகள்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணல் சொல்லும் வார்த்தைகள்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அன்னையென வந்த உள்ளம் தெய்வமென காதல் கொள்ளும், என வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும். சின்ன தம்பி கலைசி தம்பி செல்லமாய் கடந்த பிள்ளை, சின்ன தம்பி கலைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்று மட்ட இதயத்திலே ஒரு நாடும் பிரிவுமில்லை, முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் உள்ளுக்குள் உண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் உள்ள சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் வாழ்ந்து சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோசாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு கால முதல் மக்கள் அனைவரும் எங்கள் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒன்றாக. நாங்கள் அன்பாரே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. நாங்கள் அன்பாரே இணைந்து வந்தோம், அன்பாரே இணைந்து வந்தோம், அன்பாரே இணைந்து வந்தோம் உள்ளுக்குள் நன்றி நன்றி நன்றி. அன்புறவு அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார வணக்கங்கள். ஆக அப்பேற்படுகிடம் புது வரக்கூடிய பொன்னாடுகிடம் எல்லா வள சிறப்பு கொடுக்கிறோம். வந்த விடையும் வருகின்ற வல்விடையும் கண்ணென்று சொல்ல கலங்கும் செந்திலகர் சேவகா என்று திருநீர் அடிவோருக்கு மேவ வாராத விடை. அப்படிப்பட்ட விடைகள் எல்லாம் தீர்த்து வாழக்கூடிய வாழ்க்கையில் மாற்று தரக்கூடியவர் பொன்னாள் இடத்தில் வள்ளியவள் பெருமைக்குரிய முருகனது மந்திரத்தை அனதன் உச்சத்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கலைமு வெற்றி இருந்தால் போல செல்ல வேண்டும். ஆக வெற்றி பாதை எல்லோருக்கும் சிறப்பு சேர்த்து கொண்டுதாலும் வந்தாட அப்படிப்பட்ட புனிதமான இடம் எல்லோருக்கும் பெருமைகள் சேர்த்து கொண்டிருக்கிறது. பூலத்தோடு யதார்த்த வழக்கை அப்படித்தானா சபையிருந்து பேசு சமயம் இருந்து பேசு. சில சமயம் பேசாம இருந்து பழகின்றார். எல்லா இடத்துல எல்லாத்தையும் பேசிட முடியாது. எங்க எதை பேசணும் கணக்கு வழக்கு தெரிஞ்சாத்தே வாழ்க்கை நம்மளை எப்பயுமே உச்சகட்டத்தை கொண்டு வைக்கணும் சொல்றார். இப்படிப்பட்ட பூமிக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையே தேவையில்ல, எதுக்குடா வாழ்ந்தா தேவையில்ல அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம ஒரு ஆள் தண்டவாளத்தை தலையை கொடுத்து படுக்கலாம் போனாராம். போன நிலைமை தெரியல. பக்கத்தில் ஒரு மேடையில் ஒரு ஆள் பேசுறதை கேட்க அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களையும் சத்தம் கேட்க சாக போனாலும் அதை விடுத்துட்டு கூட்டத்தை வேடிக்கை பார்த்து உட்காந்துட்டார். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இல்ல, கிட்டத்தட்ட 3 மணி நேரமா பேச்சு முடிகிற வரைக்கும் கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். முடிஞ்சிச்சு. பேச்சாளர் மேடை விட்டு இறங்கி வந்தார்ல, கையை கொடுத்துருக்கேன் அந்த சாக போனால. அண்ணே இன்னைக்கு நிலைமைக்கு சத்தியமா நான் உயிரோட இருக்கேன்னு அது காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க இல்லைன்னு வச்சுங்களேன் வரைக்கும் நான் செத்துருப்பேன். என்ன தம்பி நான் பேசுனதுக்கு நீங்க சாகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒன்றும் புரியலையே, தெளிவா சொல்லுங்கன்னு சொல்ல. அப்பதான் சொன்னானா இல்லனே வாழ்க்கையை வெறுத்து போய் நான் சாகலாம் முடிவெடுத்தேன். அப்போ உங்க பேச்சு சத்தம் கேட்டுச்சு. அப்பத்தே முடிவே மாத்திரீங்கப்பா ஏன்னு கேட்டதுக்கு சொன்னானா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா ஒரு 3000 பேரை ஒரே நேரத்தில் பேசியே கொள்ற நீ எல்லாம் உயிரோட வாழும் போது நான் அதுக்கு சாகணும் அப்படி முடிவே மாத்திக்கிட்டீங்க. ஆக அப்படிப்பட்ட தீர்மானங்கள் இருக்கு. ஆக மனிதனுடைய வாழ்க்கையில பேச்சுன்றது மக்களையெல்லாம் கட்டி போடுற மாதிரி இருக்கணும். பேச்சு முடிஞ்சாலும் நம்மளை பிடிச்சி கட்டி போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில் எல்லா உள்ள பெருமைக்குரிய இடம் நந்தவனம் மேலும் மேலும் மகிழ்ச்சியும் பெருமையும் சிறப்பை சேர்த்து
கொண்டிருக்கிறது. இவருடைய பெருமை எல்லா உள்ள பெருமையை எடுத்துக் கொண்டாலும் இவள் யார்? அள்ளி கொண்ட முடிச்சு அமைப்பு அள்ளி கொண்ட முடிச்சு அரக்காசு பட்டு வச்சு வெள்ளி சரங்க கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பத்து வண்ண சிட்டு படகு தூரக விட்டு பத்து வண்ண சிட்டு 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 படகு தூரக விட்டு பார்ப்பதுவும் யாரையம்மா ஆரோடம் போட்டு பார்ப்பதுவும் யாரையம்மா ஆரோடம் போட்டு பத்து வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பது யாரையேடி அண்ணனிட போட்டு பார்ப்பது யாரையேடி அண்ணனிட போட்டு அள்ளிக்கொடி போனேன் ஆத்தங்கரையின் மேலே அள்ளிக்கொடி போனேன் ஆத்தங்கரையின் மேலே வெள்ள வெள்ள ஆகா வெள்ள வெள்ள இடையசைய வெள்ளிச்சிலை போலே அட மெல்ல மெல்ல இடையசைய வெள்ளிச்சிலை போலே பத்து வண்ண சிட்டு படகு துணக விட்டு பார்ப்பது யாரையடி ஆரோடம் போட்டு பார்ப்பது யாரையடி ஆரோடம் போட்டு ஆளை பார்த்த வேகம் இவன் அழகை பார்த்த மோகம் ஆளை பார்த்த வேகம் அழகை பார்த்த மோகம் காளை காத்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம் ஆளை பார்த்து நடந்து கொண்டு காட்டுதம்மா பாவம் பத்து வண்ண சிட்டு 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 படகு துணக விட்டு பார்ப்பது யாரையடி ஆரோடம் போட்டு பார்ப்பதும் யாரையம்மா ஆரோடம் போட்டு பொன்னா பிறந்தா அவ புருஷனுக்கு நேரே பொன்னா பிறந்தா அவ புருஷனுக்கு நேரே நின்னாகத்தான் ஆகா நின்னாகத்தான் வேண்டும் வாழில் ஒரு நாடே நின்னாகத்தான் வேண்டும் வாழில் ஒரு நாடே பத்து வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையம்மா ஆரோடம் போட்டு பார்ப்பதும் யாரையம்மா அண்ணனட போட்டு உங்க அண்ணனட போட்டு அப்பேற்பட்ட காவிய தரிசியாக கண்ணியமிகத்தோடு இயல்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயல்புக்கு மாறாக இல்லாமல் இவர்கள் ஒருத்தரும் பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வேலை, எல்லோருக்கும் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான வேலை. எனவே மக்கள் மத்தியில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நல்லவர்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு உண்டு, மனச்சாட்சி உண்டு, தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை கொண்டு கள்ளையும் பார்த்தார் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் தாழ்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு கேளம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இங்கு வேற யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனத்தாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அருகன் நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அருகன் நெஞ்சில் ஒரு துளி
வானமண்ணி விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு. ஒன்று மனத்தாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. காணமலை. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ஆக அப்பேற்பட்ட சிறப்பு முறையும் வேளை நின்று கொண்டிருக்கூடிய வேலை எல்லோருக்கும் சிறப்பு செத்தாலும் ஏதோ ஒரு காவலாளி நடமாட்டம் அங்குமிங்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. கண்ணியமிக்க வரக்கூடிய புண்ணிய பூமியில் இருக்கிறார்கள். நாளை வந்த இடத்துடைய சிறப்பையும் பெருமையும் மனதினுடைய கருத்தில் கொண்டு வரக்கூடிய சந்தித்து பெருமை சேர்க்க வேண்டும். எனவே எப்பேற்பட்ட திருமுகத்தோடு இருக்கிறார் இவள் தன்னம்பிக்கை. ஏடமாக வீட்டுக்குள்ள இடம் பழக வந்தவளே, வாடகடி வாடகன வளர்ந்து வரும் சந்திரரே, பாழ்வடியும் பூமுகத்தில் நீ படிய கூடாது. பார்த்து புட்டா பெத்தமனும் தாங்காது. கண்மணிகி பொன்மணிகி கண்ணுரங்கு கண்ணுரங்கு. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ தின்ன நம்பி இருக்குது மண்ண. காடாக வளர்ந்த மரம் மரம்மா, ஒரு தாயாரு அந்த யாரு மரம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை நம்பி இருக்குது மண்ண. காடாக வளர்ந்த மரம் மரம்மா, ஒரு தாயாரு தந்த யாரு மரம்மா. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பிக்குள்ள, அவனுக்கும் எங்களை போல அப்பா அம்மா யாரும் இல்ல. அவனுக்கு எங்களை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் அங்கு அண்ணன் தம்பிக்குள்ள, அவனுக்கும் எங்களை போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஒரு நதி ஒருத்தருக்கு சொந்த பிள்ளையம்மா, ஒரு நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா. இந்த ஓட்டை கூடை வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா. இந்த ஓட்டை கூடை வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் அழகாரோ நம்பி இருக்குது மண்ணே. நாடாக வளர்ந்த மரம் மரம்மா, ஒரு தாயாரு தந்த யாரு மூலம்மா. சின்னமணி கால மிக முன்னேறித்தான் போயா. நம்ம ஊரு வந்தாத்துக்கு உடக்கர கண்டாத்துக்கு கழுகர காதி வருந்தவ. வாலிபத்தின் காலனை தீர்க்க தாடி ஒன்றுகம் பொருந்தந்த, தாடிவட்டம் காலனை தீர்க்க தாயார் என்ன பெற்று விட்டா. நம்ம சுமக்கும் பூமிக்கு ஒரு கணக்கு போட்டு வாழுது. அது நாளை வாங்கு வரவுக்கு தான் இன்று நம்மை சுமக்குது. அது நாளை வாங்கு வரவுக்கு தான் இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன நம்பி இருக்குது மண்ணே. இது தானாக வளர்ந்த மரம் மரம்மா, ஒரு தாயாரு தந்த யாரு கூறம்மா. மன்னிப்புகள். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.